இப்போ அடுத்து நம்ம என்ன லெசன் பார்க்க போகிறோம்னா ஏ கேலப இதோட ஃபிங்கரிங் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை வந்து நீங்கள் கிளாஸில் ஒரு அரை மணி நேரம் அடிங்க, அடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள், அதுக்கு அடுத்த எக்ஸசைஸ் போகலாம். இப்போ பாருங்கள், எப்பவும் போல் நம்ம என்னது ஏ வந்து என்னது, நம்ம ஏ அமுக்குவோம், அதுக்கு நேராக மேலே நெடில் ஏ இருக்கும். மித்தபடி இந்த ஃபிங்கரிங் தான் நம்மளுக்கு என்னது எல்லா இடமும் இருக்கும். இப்போ ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். நம்ம கே வந்து அதே தான், கே வந்து இந்த சைடு கே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ல வந்து மேலே இருக்கும், அதே ஃபிங்கரிங் தான் பேக்கும். சரியா? ஏ க ல ப. சரியா? இதை வந்து ஒரு அரை நாள் அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அடுத்து வேர்ட்ஸ் அடிக்க ஆரம்பிங்க. வேர்ட்ஸ் வந்து நல்லா கவனிங்கம்மா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மெது வந்து என்னது அப்படின்னா, நம்மளுக்கு மேலே என்ன வருது, ஏ வருது. அப்போ மே அமுக்கிட்டு ஏ அமுக்கணும். தூளை தே அமுக்கிட்டு தூ வந்து என்னது, தே அமுக்கிட்டு அமுக்கணும். மெது. ஃபஸ்ட்டு வந்து என்னது, மேக்கு என்ன அமுக்கணும், மே அமுக்கிட்டு ஏ அமுக்கணும். மே அமுக்கிட்டு என்ன அமுக்கணும், ஏ. தூக்கு வந்து தே அமுக்கிட்டு மெது. ஓகேவா? அடுத்த லெட்ரு பாருங்கள், தெல்லல தே வந்து என்னது, தே அமுக்கிட்டு ஏ அமுக்கணும். இல்லை வந்து நம்ம ல அடித்தாலே இல்லை வந்துடும். அப்போ இல்லை தெல்ல. ஓகேவாம்மா? தே அமுக்கிட்டு ஏ அமுக்கணும், ல அமுக்கினாலே இல்லை தெல்ல. அடுத்து பாருங்கள், எல்லுக்கு வந்து என்னதுன்னா ஏ அமுக்கிட்டு, இல்லு வந்து என்னது, ல அமுக்கிட்டு புள்ளி வைக்கணும் நம்ம. சரியா? எல். அடுத்து எத்து அப்படிங்கிறதுக்கு ஏ தே தானே, அது தேவோட ஃபேமிலி. அப்போ என்னது நம்மளுக்கு, தேவை அமுக்கிட்டு கடைசியில் வரன்னா நம்ம என்ன செய்யணும், தூ வரன்னா அமுக்கணும். எத்து ஏ தே அமுக்கணும் நம்ம. சரியா? எத்து. அடுத்து வந்து பாருங்கள், நெம்புல நே வந்து ஏ இருக்கு. அப்போ ஏ நே. இம்ப வந்து நம்ம என்னது, மேப்பை அடித்தாலே இம்ப வந்துடும். அப்போ இம்ப அமுக்குனா போதும், நெம்பு. அடுத்து பாருங்கள், ஏது வந்து என்னது, ஏக்கு மேலே ஏ, இத்து தே அமுக்கிட்டு அமுக்குனா என்னது, ஏது. அடுத்து வந்து என்னது, தேல். தே அமுக்கிட்டு ஏ அமுக்கணும், தே. அடுத்து வந்து என்னது, குச்சியில் அமுக்கிட்டு புள்ளி வச்சிடணும், தேல். அடுத்த லெட்ரு பாருங்கள், ஏந்து ஏ. இந்த அப்படியே வரிசையாக வந்துடும், அதனால் நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த போட்டு போட்டால் ஏந்து. அடுத்து கேல் வந்து நம்மளுக்கு என்ன வரும், கே அமுக்கிட்டு ஏ அமுக்கணும், கே அமுக்கிட்டு இல் அமுக்கிட்டு ல அமுக்கிட்டு புள்ளி வைக்கணும், கேல். அடுத்து வந்து தெளி வந்து தேவை அமுக்கிட்டு ஏ. லீக்கு வந்து என்ன செய்யணும், லேவை அமுக்கிட்டு தெளி. ஓகேவாம்மா? இது வந்து என்னது, நம்மளுக்கு வேர்ட்ஸ் ஒவ்வொன்றும் நீங்கள் 10 தடவை அடித்தாதான் உங்களுக்கு என்ன செய்யும், நல்லா புரியும். ஓகேவாம்மா? இப்போ வந்து தேங்க்யூ. இதோட டவுட் எதுனாலும் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஆல். இப்போ அடுத்த லெசன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ல. இது ஏற்கனவே நம்ம ஃபிங்கரிங் படிச்சுட்டோம், ஒரு தடவை அடிக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் அரை மணி நேரம் இல்லைனா ஒரு நாள் கூட அடிச்சுக்கலாம். ஓகேவாம்மா? இப்போ நம்ம அடிக்கும், கவனிங்க. ரெண்டையும் சேர்த்து பாருங்கள். நம்ம ஏற்கனவே அடித்தது புள்ளிக்கு நேராக மேலே என்னது, அதுக்கப்புறம் நம்ம கீழே அதே விரல் தான் கீழே என்னது, நம்ம இப்படி எடுத்து அடித்தோன்னா கீழே, அதுக்கு நேராக கீழே அடித்தோன்னா என்னது, வேலை புள்ளி வைக்கணும்னா என்ன செய்யணும், புள்ளி வச்சுக்கணும். அடுத்து வந்து பாருங்கள், ரே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரேவை அமுக்கணும். கீழே அதே வந்து என்னது, நம்ம ஒரு நிமிஷம், மேலே வந்து என்னது, அதே மாதிரி நம்ம எப்படி வந்து புள்ளி வச்சுட்டு நம்ம அடித்தோமோ அதே மாதிரி இந்த சைடு நம்ம மேலே அடித்தோன்னா என்னது, ரே. அடுத்து நம்ம எப்போவுமே படிச்சிருக்கோம். ல வந்து என்னது, அதே விரல் கீழே நம்ம அடிக்கணும். சரியா? அதே விரல் கீழே அடித்தா ல. அடுத்து இப்போ பாருங்கள், புள்ளிக்கு நேராக வந்து அதுக்கு நேராக கீழே இப்படி வச்சு புள்ளி வச்சிடணும். அதே மாதிரி இதே விரல் மேலே போனால் ரே, அதே விரல் வந்து என்னது, அதே விரல் கீழே வந்தால் என்னது, ல, அதே விரல் இதை வந்து ஒரு அரை நாள் ஒரு நாள் அடிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள் பேப்பரில். இப்போ நம்மளுக்கு அடுத்த எக்ஸசைஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ல இது ஒரு நாள் அடிக்கணும். நல்லா கவனிங்க. இது எப்படி வரும்னா, நல்லா ஃபிங்கரிங் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எப்பவும் போல் நம்ம என்ன செய்யணும், ஆவை அமைக்கணும். அதுக்கப்புறம் அவுக்கு அதே சுண்டு வரல் மேலே போகணும். வந்து அமைக்கிருக்கோம், அதே சுண்டு வரல் கீழே வரணும். அவுக்கு திருப்பியும்
இந்த ஏ வந்து என்ன, இந்த புள்ளி வச்சதுக்கு இந்த ரைட் சைடு போனால் ஏ. அப்போது ஏ அதே விரல் தான் லாஸ்ட்டு கீழே ல, திருப்பியும் ஏ. அ ஔ அ ஏ ல ஏ. சரியா? இந்த மாதிரி இப்படி இருக்கும். இதை நீங்கள் அடிக்கணும். திருப்பி என்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க. இ ஓ இ த கமா த. ஓகேவா? இதை வந்து என்ன செய்யுங்க, ஒரு அரை நாள் அடிங்க. அரை நாள்னா ஒரு அரை மணி நேரம் அடிச்சுக்கோங்க. அதாவது இ வந்து எப்பவும் போல் நம்ம என்ன அமுக்குவோம், ரெண்டாவது பட்டன் அமுக்குவோம். இ அதுக்கு நேராக கீழே ஓஇ. ஓகேவா? இது அப்படியே அடிக்க அடிக்க உங்களுக்கு வந்துடும். த அதுக்கு நேராக கீழே வந்து என்னது, கமா த. இ ஓ இ த கமா த. ஓகேவா? இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, இதை ஒரு அரை நாள் ஊ ஓ ஊன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஓ ஊ வந்து எப்படின்னா, நம்மளுக்கு மூணாவது விரல் ஊ, அதுக்கு நேராக கீழே என்னது, மூணாவது விரல் ஊ, அதுக்கு நேராக கீழே ஊ ஓ ஊ. அடுத்து வந்து என்னது, மே ரே வந்து அதுக்கு நேராக கீழே வரும். சரியா? ரே மே எந்த பட்டனில் அமுக்குறீங்களோ அதே பட்டனில் கீழே ர. மே ர மே. ஊ அதுக்கு நேராக கீழே ஓ ஊ, அதே பட்டன். இதில் மேக்கு என்ன பட்டனோ அதே தான் கீழே ர மே. ஓகேவா? இப்போ நம்ம வேர்டு பார்ப்போம். ஒலி. ஒலின்னு இருக்குது. ஒலி வந்து என்னது, நம்மளுக்கு மூணாவது பட்டன் ஊவோட சேர்ந்த பட்டன் தானே. அப்போது ஓ ல அமுக்கணும். ல இ ஒலி. ஓகேவா? அடுத்து வந்து பாருங்கள், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொஞ்சம் அப்பப்போ நம்மளுக்கு வரும். அது என்னென்னது அப்படிங்கிறது பார்ப்போம். அது மட்டும் நம்ம வந்து ஷிஃப்ட் அடித்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அதை அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.